டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த தேர்தலில் திமுக அடைந்த தோல்விக்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், அதே போல திமுக மீது இருந்த கடுமையான அதிருப்தி ஆகியவை மிக முக்கிய காரணங்கள். ஆனால் அதிமுக நாம் தமிழர் கட்சிகளும் பாதிக்கப்பட்டதற்கான வாக்கு ரீதியிலும் வெற்றி வாய்ப்பிலும் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், என்னதான் அந்த தேர்தலில் நடந்தது என்பது குறித்தும் அறிந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் நாச்சி செல்வராஜ் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கிறோம். நேரலை வாயிலாக நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் குறிப்பிட்டதை போலவே கடந்த தேர்தலில் என்ன நடந்தது, அதாவது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் என்ன நடந்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதாவது கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு பரப்பட்ட கருத்து கணிப்புகள் வெற்றி யாருக்கு எப்படி வந்துச்சு என்ன அப்படிங்கறத பல கோணங்கள்ல சிந்திச்சு எழுதிருந்தாங்க. ஒரு கோணத்துல எழுதவே இல்லை அப்படிங்கறது என்னோட பார்வையா இருக்கு. அந்த பார்வை அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஏன் தன்னோட வாக்கு வங்கி எப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க, எப்படி சிதறத்து போச்சு, எவ்வளவு எல்லாம் மேலும் அவரோட போர்காஸ்டிங் தொலைநோக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி யாருமே எழுதல அப்படிங்கறது என்னோட சிந்தனை. அந்த சிந்தனையின் ஒரு பக்கமா தான் இந்த பதிவு நான் வெளியிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 8% மேலான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இந்த முறை 20 லட்சம் வாக்குகள் வாங்கிக்கிறாங்க. 4% குறைஞ்சிருக்கு. மீதி 4% எங்க போச்சு, எந்த இடத்துல அவங்களுக்கு இன்னும் வாக்கு வங்கிகள் குமிஞ்சு கிடக்கு, எந்த இடத்துல சிதறி கிடக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். முதலாவதாக கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல நாம் தமிழருக்கு உண்டான வாக்கு வங்கி அப்படியே குவிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த தொகுதி பரவலான ஒரு 50-55 தொகுதியில நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்ட வாக்குகளை 15,000 20,000 அப்படின்ட்டு பல தொகுதிகளை வாங்கிக்கிறது நம்ம கண்கூட பாக்குறோம். அது எப்படி அப்படிங்கறதா ஒண்ணு. அங்க தாவேக முதலா போட்டி விடுறாங்க. அதாவது மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் ஓட்டுகள் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஓட்டுகள் எல்லாம் மத ரீதியாகவும் வாங்கல, ஜாதி ரீதியாகவும் வாங்கல அப்படிங்கறது தெள்ள தெளிவான வாக்கு இந்த மூலம் மக்கள் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம். அதுக்கு யாருக்கு சொல்லிக்கிறாங்க இல்லையோ நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் நலமா பொருந்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏடிஎம்கேவும் பொருந்து அப்படிங்கறதா முக்கியம். ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கவுண்டர்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு, அவருக்கு வேண்டாதவர்கள் எதிரானவர்கள் அதிமுக எதிரானவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அதை தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நிரூபிச்சுக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம், கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இருக்குதுன்னா அந்த 10 தொகுதியில 2 தொகுதியில திமுக ஜெயிக்கிறாங்க, ஒரே ஒரு தொகுதியில தான் அதிமுக ஜெயிக்குது. மீதி 7 தொகுதியில தாவேகா ஜெயிக்குது. அப்போ கவுண்டர்கள் கட்சின்னா அந்த பெரும்பாலான மக்கள் அங்க வாழ்கின்ற கோயம்புத்தூர்ல கவுண்டர்கள் தான். அப்போ அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதிமுக ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல 7 தொகுதியிலையும். ஏன் ஜெயிக்க வைக்கல? ஒரே தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. சோ இது அடிபட்டு போகுது. அதே மாதிரி விஜய், முதல்வர் விஜய் மத ரீதியானவர், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பெரும்பான்மையாக இருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கின்ற ஒரு சீட்டு கூட தாவேக்க வாங்கலையே. அப்போ மத ரீதியா ஓட்டு போடலன்னு தானே அர்த்தம். இந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். தென்காசியிலும் ஒரு சீட்டு கூட தாவேக்க வாங்கல. சோ தென் மாவட்டங்கள்ல தாவேக்காவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கறது இது மூலம் தெரியுது. அதே சமயத்துல தென் மாவட்டங்கள்ல நாம் தமிழருக்கு அதிக அளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறது இந்த வாக்கு வங்கி தெளிவா சொல்லுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதியில பார்ப்போம். அங்க ஜாதி ரீதியாக தன்னோட சமூக அமைப்புகளை ஒருங்கிணைச்சு வைத்திருக்கிற திருமதி சசிகலா அவர்கள் தொடர்ந்து இந்த தேர்தலில் தனக்குன்னு ஒரு கட்சி உருவாக்கி அது ஒரு சின்ன தென்னமர தென்னந்தோப்பு சின்னத்தையும் உருவாக்கி அவர் இதை நான் தேர்தலில் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரவலா போயிட்டு இருந்துச்சு. சோ அவங்களும் நிக்கிறாங்க. அடுத்து புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் தனியா நிக்கிறாரு. சோ தென் மாவட்டங்களில் இந்த இரு சமூகங்கள் அதிக அளவு இருக்கிற நேரத்துல இதையெல்லாம் தாண்டி அதாவது நாம் தமிழர் கட்சி அதிக அளவு வாக்கு வாங்குறாங்க. அது எப்படி, எதனால அப்படிங்கிறது ஒரு தெளிவா இதை பார்க்கணும், அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நாம் தமிழர் கட்சி
அதாவது ஒரு புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிட்ட ஓட்டப்பிடாரம் தொகுதியில அவர் வந்து 15,000 ஓட்டு வாங்குறாரு கிருஷ்ணசாமி. அங்க நிறுத்தப்பட்ட அனுசுயாங்கிற ஒரு பெண் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் 15,000 வாங்க, இவர் 15,000, அந்த அம்மா வந்து 17,000 18,000 ஓட்டுகள் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 2,500 ஓட்டு நாம் தமிழர் கட்சி அதிக வாங்குது. அதே மாதிரி சியாம் கிருஷ்ணசாமி அவரோட மகன் இது ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியில் நிக்கிறாரு. அவர் வந்து 9,000 சொச்சம் ஓட்டு வாங்குறாரு. அங்கே நிக்க வச்சுக்கிற கரிகால பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து 13,000 ஓட்டு வாங்குறாரு. 4,000 5,000 ஓட்டுகள் வந்து அதிகம் வாங்குறாரு. இது எதுக்காக சொல்றோம், இது ஒரு பக்கம் சாதி ரீதியா சமூக ரீதியா வந்து யார் ஓட்டு போடல. அதை தாண்டி வந்து நாம் தமிழருக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து அதிக அளவு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இது 2 உதாரணம். அதே சமயத்துல சசிகலா வந்து வாங்கிய வாக்குகள் பாக்குற போது ஒரு சில இடத்துல வந்து நிறைய ஓட்டு வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. முதுகுளத்தூர் போன்ற தொகுதிகள்ல வந்து ஈக்குவலா வாங்கினாங்க. ஐடிஎம்கே டிஎம்கே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சசிகலா எடுத்து அந்த ஒரு தொகுதி சொல்லலாம். அது வந்து சாத்தூர் தொகுதி. சாத்தூர் தொகுதியிலும் வந்து ஒரு 10,000 ஓட்டு வாங்குறாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் தோல்வி விடுறாரு. சோ இத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பரவலான ஓட்டு. அதே சமயத்துல மேற்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்ச எல்லா தொகுதியிலும் பாத்தீங்கன்னா 5,000க்கு மேற்பட்ட அதுல இருந்து 10,000 வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஓட்டு வேரியேஷன் போயிட்டு இருக்கு. சோ வந்து வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வந்து சுப்ரீடர் போயிடுச்சு. அதை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஆயிடுச்சு. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அங்க திமுகவும் தவேகாவும் வந்து குறைவான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்குது. சோ வந்து நாம் தமிழர் ஓட்டு வந்து தென் தமிழகத்துல அப்படியே கூஞ்சி கிடக்குது, இன்னும் அப்படியே இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்கு. உண்மையான அப்படித்தான் கள நிலவரம்னு சொல்லுது. நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த வாக்குகள் இந்த விஜய் என்கிற ஒரு புதிய சூறாவளி, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற சூறாவளி ஏற்பட்ட போதும் கூட நாம் தமிழருக்கான அந்த வாக்குகள் என்பது நுட்பமாக அவர்களுக்கு வலுவாக அடித்தளமாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவது கொள்கை ரீதியாக தங்கைகளை வந்து வச்சுக்கிறாரு சீமான் அவர்கள் அப்படின்ட்டு மேடைக்கு மேடை எல்லாம் சொல்றாங்க. ரெண்டாவது வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து அதிக அளவுல வந்து வச்சுக்கிறாரு. ஒரு இயக்கமா இருந்துட்டு இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு வந்து இந்த கட்சி ஸ்ட்ராங்கா நிற்கும். இதெல்லாம் வந்து அந்த டயக்ராம், அந்த கட்சியோட டயக்ராம் போட்டு பாத்தீங்கன்னா இறங்குது ஏறுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இனிமேல் வர்ற கட்டத்துல அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதை வந்து ஒரு பரிசீலனை செய்து நாம் ஏன் கூட்டணி செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நாம் தமிழர் என்ற கொள்கைக்கு இங்க தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை எடுத்து போயிட்டு இருக்காரு. தமிழர் இப்போ கட்சி அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூட தமிழர் தான், அதை கூட நான் ஏத்துக்கிறேன். அன்புமணி தமிழர் தான், திருமாவளவன் தமிழர் தான், இவங்களா கூட நான் முதலமைச்சரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள் ஏன் வந்து ஒரு தமிழருக்கு நான் வந்து தோல் கொடுக்கிறேன், ஒரு ஒத்துழைக்கிறேன். இப்ப வந்து அந்த கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22% வச்சுட்டு இருக்கிற அதிமுகவை குறிப்பிடலாம். அந்த அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேர்ந்தால் தமிழக அரசியல் களம் நிச்சயமாக மாறும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,04 லட்சம் தனிப்பட்ட முறையில ஏடிஎம்கே ஓட்டு வாங்கி இருக்குது. கூட்டணிகளுக்கு சேர்த்து 1,34 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறாங்க. சோ வந்து இவர்கிட்டயும் எப்பவுமே ஒரு 40 லட்சம் ஓட்டு நாம் தமிழருக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. எந்நேரம் வேணாலும் ஒரு 40 லட்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ இவங்கள சேர்ந்தாங்கன்னா 1.25 கோடிக்கு மேல வாங்கலாம். இப்ப வந்து விஜய் அவர்கள் வாங்கின ஓட்டை ஈஸியா அவங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு. இனிவரும் காலகட்டத்துல நாம் தமிழர் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அது வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. இல்ல, கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் என்பது தொடக்கத்திலிருந்து அவங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளோடு சாப்பாட்டில் வேண்டுமானால் கூட்டு, தேர்தலில் கூட்டு இல்லைங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டிருக்காங்க. அவர்களுடைய காரணங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து கடந்த காலத்தில் இந்த கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகளோட நிலைமை நம்ம பார்க்கலாம். மதிமுக என்று ஆனது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாமக அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கு, பிசிக அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களோடு இந்த 2 கட்சிகள் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளோடு கூட்டணி வைத்த கட்சிகள் எல்லாம் இன்று வந்து பாத்தீங்கன்னா 1-2 இடங்களுக்காக அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம்.
ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் 117 ஆண் வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்கள், அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் போன்ற கொள்கைகளை கொண்டிருக்காங்க. இது கூட்டணியோடு இணையும் போது அதெல்லாம் அங்க நடக்குமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. காரணம் நீங்க சொல்லக்கூடிய அதிமுகவை எடுத்துக்கிட்டாலும் கூட அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே ஒரு 234 தொகுதிகளுக்கு இல்ல குறைந்தது 200 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை வச்சிருக்காங்க. ஆக அந்த வேட்பாளர்கள் பங்கீடு போன்ற பிரச்சனைகள் கொள்கை ரீதியாகவே சில முரண்பாடுகள் வரும். இது முரண்பாடுகள் வரும் அப்படின்னு சீமான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, அது அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ இன்னொன்று நம்ம பார்த்தா அதிமுகவினுடைய வாக்குகள், கிடைக்கப்பெற்ற வாக்குகள் அதனுடைய அடிப்படை தொண்டர்களுக்கான வாக்குகளா, அல்லது நீங்கள் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் திருமதி சசிகலா, திரு கிருஷ்ணசாமி ஆகியோர்கள் நிறுத்தப்பட்டாங்க. தெள்ள தெளிவாக தெரிந்த ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பெற்ற வாக்குகள் எதை குறிப்பிடுகின்றன? அருமையான கேள்வி. அதாவது கடந்த தேர்தலை காட்டிலும் சரி அவங்க தன்னந்தனியா தான் போட்டிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஒண்ணு. ரெண்டாவது இப்போ கூட்டணியோட பாமகவோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதாவது பாமக பிளஸ் பாஜக இவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் தாண்டி இந்த கட்சி கிட்டத்தட்ட 22% ஓட்டுகள் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, கடந்த தேர்தலை காட்டிலும் 2021 சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக 1% வாக்கு அதிகமா பெற்றிருக்கு அப்படிங்கிறது இது எந்த கட்சியும் வாங்கல. இது எந்த அடிப்படையிலும் யாருமே சொல்லல. 1% அதிகமா வாக்கு திமுக கிட்டத்தட்ட சரிவு ஏற்பட்டிருக்கிற நிலையில கிட்டத்தட்ட ஒரு 6-7% சரிவு தனிப்பட்ட முறையில திமுகவுக்கு மட்டுமே 28%, 30% இருந்த நிலைமையில இப்ப 24%க்கு வந்துருக்காங்க அவங்க. சோ சரிவு ஏற்பட்ட நிலையில் அதிமுக 1% ஓட்டு அதிகமா வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருமே தெளிவா சொல்ல. சோ எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில அதிமுக தன்னோட ஓட்டு வங்கிய அப்படியே நிலைநிறுத்திக்குது. இன்னும் சொல்ல போனால் 1% ஓட்டு வாங்கி அதிகமா வாங்கிக்கிறாங்க சென்ற தேர்தல் காட்டிலும் அப்படிங்கிறது இது கள நிலவரம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த தேர்தல்களிலும் மற்ற தேர்தல்களிலும் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், கலவரங்கள், கட்சி தாவல்கள் இதெல்லாம் சுற்றி பாக்குற போது இப்போ அதிமுக மேல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துக்கு மக்கள் மத்தியில அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக தாவேக்காவை இப்ப தேர்தல் நின்னா கூட 10% கம்மியாகிரும், கம்மியா தான் வாங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த 10% அதிமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அனுதாப அலையில வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோ அதிமுகவுக்கு ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்போ இருக்கிற காலகட்டமா இருக்கு. இந்த நிர்வாகிகள் அதிமுக நிறைய நிர்வாகிகள் தாவேக்காவை நோக்கி போறதுக்கான காரணங்கள் அவர்களும் பெரிய ஒரு அதிமுகவின் ஆணிவேர்கள்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சிலர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருப்பதற்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இது அதிமுக எதிர்காலத்தை வலிமையாக பாதிக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பாதிக்காது அப்படிங்கறத கடந்த கால வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதிமுக என்பது நிர்வாகிகள் சார்ந்த ஒரு அரசியல் பார்ட்டி அல்ல, ஒரு அரசியல் கட்சி அல்ல. அதிமுக என்பது காலங்காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டர்கள் நடத்தி செல்லும் ஒரு இயக்கமாக, பேர் இயக்கமாக இருந்துட்டு இருக்கு. ரோட்ல இருக்கிற பூ விற்கிறவங்க, அயன் பண்றவங்க, சாதாரண தொழிலாளி, கூலி தொழிலாளி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தான் அதிமுகவோட நிரப்ப தொண்டர்கள். அவங்களுக்கு தேவை இரட்டை இலை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கடுத்து எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கறதா அவங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. சோ என் கண்ணை மூடிட்டு எப்ப போனாலும், எப்ப எலெக்ஷன் வச்சாலும் அவங்க ரெட்டலை தேடித்தான் போவாங்க. 1 கோடிக்கும் கம்மியா இல்லாத வாக்காளர்கள் அந்தந்த கட்சிகள் இருக்கிறாங்க. இப்ப நிர்வாகிகள் தான் தன்னோட பதவிக்கும் ஆசைக்கும் பணத்துக்காகவும் இப்ப விலை போய் பேசிட்டு ஓடிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு அவங்க எல்லாம் நீர்க்குமிழிகளாகத்தான் அரசியல் இருப்பாங்க. என்னைக்கு வேணாலும் மரகதம் குமாரவேல் போன்றவர்கள் எல்லாம் என்னைக்கு வேணாலும் அவங்க மறுக்கப்படுவார்கள், அதிமுக ஒதுக்கப்படுவார்கள், அவங்க அரசியல இருந்து அனாதையாவார்கள். சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம்ங்கிறது எதிர்பார்த்த உண்மை. அது அப்படித்தான் நடக்கு. ஆனா அதிமுக என்ப பேர் இயக்கம் நிலைச்சு நிற்கும். அவங்க இன்னும் அடுத்தடுத்த தேர்தலில் சந்திச்சு தன்னோட நிலைப்பாடும் சரி, வாக்கு வங்கியும் சரி நிலைநிறுத்துவாங்க. அதிகமா தான் போகும், கம்மியாகாது உண்ணி அப்படிங்கிறதா. ஏன்னா ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஒரு அதாவது என்ன சொல்றது, சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை தாங்குமோ அந்த அளவுக்கு எல்லாம் அதிமுக தாங்கிருச்சு. இனிமேற்கொண்டு அதுக்கு பிரச்சனை எதுவும் வரப்போறது இல்ல. பிரச்சனைலாம் வெளியே போயிட்டாங்க. சோ அதிமுக எதிர்காலத்துல ஒரு பீடி நடை போட்டு வெற்றி பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த மரகதம் அந்த
கட்சிக்காரர் கூட அதிமுக காரர் கூட 25,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டாங்க. 2,500 பேர் கூட வந்து அதுவும் அமைச்சர்கள் பேசும்போது அதுல கிளம்பி போயிட்டாங்க. சோ 25,000 இடங்களும் அந்த நாற்காலிகளும் காலியா தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஊர் அதிமுக, அந்த பகுதி அதிமுகவினரோ அல்லது மக்களோ அதை ரசிக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தானே? இது என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய முதல் தோல்வி அப்படிங்கறத என்னோட பதிவு நான் சொல்றேன். ஏன்னா தாவேகாவோட முதல் தோல்வி அப்படிங்கறது சொல்றேன்னா, அவங்க வந்து எதிர்பாராத அளவு திட்டமிட்டு எல்லாத்துலயுமே ஒரு வெற்றி, நம்மளுக்கு எல்லாமே ஒரு கலகலப்பா இருக்குது, எல்லாரும் தேடி வர்றாங்க அப்படிங்கிற காலகட்டத்துல டேய் இப்படி நடக்கு, யோசனை நடத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மதுராந்தகம் மக்கள் அவர்களுக்கு வந்து எச்சரிக்கை மணி அடித்துள்ளார்கள். அதாவது தாவேகாவுக்கு எச்சரிக்கை மணி அடித்துள்ள ஒரே முதல் ஊர் மதுராந்தகம். இது வந்து அரசியல் வரலாற்றில் மறக்க கூடாது. இது தாவேகாவுக்கு முதல் தோல்வி, இதுல இருந்துதான் ஆரம்பிக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிக்கிறாங்க. இது வந்து வர்ற இடைத்தேர்தலை வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிற நம்மளோட பார்வையா இருக்கு. அதனால வந்து தொடர்ந்து தாவேகா வந்து வெற்றி பாதையிலேயே போவோம் அப்படிங்கறத வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி, தொடக்க புள்ளியாக வந்து மதுராந்தக கூட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த கூட்டத்துக்கு 2,500 கிட்டத்தட்ட வந்து 40,000 பேர் வருவாங்க, 30,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற காலகட்டத்துல அந்த ஸ்டீன் எல்லாம் போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இதெல்லாம் உண்மை இல்லை, பொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் ஆனந்த் சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து புரோட்டோகால் நான் பார்க்க மாட்டேன், நான் முன்னாடியே பேசிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? கூட்டம் இருக்கிற போதே நான் பேசிடுறேன், வந்தா ஓடிடுவாங்க, மக்கள் எல்லாம் பேசுறது கேட்க மாட்டாங்க, இவங்க அடுக்குமொழிகள், அந்தரங்க மொழிகளை அது இதனால பேசி கவியஞ்சி தத்துவத்தோட பேசி கூட்டத்தை அப்படியே நிக்க போறாங்க. தமிழே தாண்டவ மாட்டுது, ஒழுங்கா பேச தெரியல, சொல்ல தெரியல, எந்த நிகழ்ச்சி எப்படி சொல்லணுங்கிறது சொல்ல தெரியல, ஏதோ கூட்டம் போடுறாங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை வந்து எத்தனை நாள் மக்கள் பொறுத்துக் கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள் என்று தெரியாது. ஆனா அது தொடக்க புள்ளியாக மதுராந்த கூட்டம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத என்னோட பார்வையா இருக்கு. அதே விழுப்புரம் பகுதியில வந்து தாவேகா கட்சி தொடங்கும் போது விஜய் அவர்கள் வருகிறார் என்ற அடிப்படையில் லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க. அந்த விழுப்புரம் மதுராந்தகம் திண்டிவனம் பகுதியில வந்து தாவேகா காரங்க கூட அந்த கூட்டத்துக்கு போகலையா அப்படிங்கிற கேள்வி எழுது. தாவேகாவில் உண்மையிலேயே அப்படிப்பட்ட அனைத்து கூட்டங்களுக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? என்ன காரணமாக இருக்கும்? இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தோடல எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்ப யாரு போனாங்க? அந்த கட்சி தவிர யாருமே போகல. அப்ப எல்லாத்துக்கும் தெரியும், உன் கட்சிக்கும் நீ பயிற்சி எடுத்துக்கோ, மத்தவங்களுக்கு எல்லாம் நீ கூப்பிடாத, உங்களுக்கு பயிற்சி தான், உங்களுக்கு எல்லாம் பயிற்சி தேவை, எங்களுக்கு எல்லாம் பயிற்சியே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இதையும் நான் பாக்குறேன். இவங்க வந்து அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போறது வச்சு இப்ப எம்ஜிஆருக்கே வந்து ஒரு காலகட்டத்துல 72 கட்சி ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிற போது ஆரம்ப கட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் அந்த கட்டிச்சோறு கட்டிட்டு வந்து அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உட்கார இருந்த காலம் எல்லாம் போய் கடைசியில காலமெல்லாம் 80, 84 எல்லாம் வர்ற போது அவர் வர்ற நேரத்துல கூட கூட்டம் கம்மியாத்தான் இருக்கும், பார்த்துட்டு சரி சரி அப்படிங்கிற மாதிரி போவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தள்ளிச்சு. சோ வந்து அவருக்கு வந்து பல ஆண்டுகள் அந்த சூழ்நிலை இருந்துச்சு. இவருக்கு வந்து சில மாதங்கள்லயே அது வந்து போகுது அப்படிங்கறத வந்து நம்ம கண்கூட பாக்குறோம். ஏன்னா அந்த கிரேசி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதை வசீகரப்படுத்தி வச்சிருக்கோமோ இட்னு போறதே பெரிய விஷயங்கிறது அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறது யதார்த்தமான கள நிலவரமா இருக்கு. மிக்க நன்றி ஐயா. மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு வணக்கம். வணக்கம். அன்பர்களே, மீண்டும் மற்றொரு தலைப்பில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.